கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் மறுபுறம் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். சுற்றுலா பயணிகள் என்ன கூறுகின்றனர்? தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? பிரதமர் எந்த பகுதியில் தியானம் மேற்கொண்டு வருகிறார்? வணக்கம். அதாவது 3 நாள் பயணமாக குமரி மாவட்டத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வியாழக்கிழமை வந்திருந்த நிலையில் அவர் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் தங்கியிருந்து இரவு பகலாக தங்கியிருந்து தியானம் மேற்கொண்டு வருகிறார். இதன் காரணமாக அவரது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழக காவல் படையினர் உள்பட ஏராளமான போலீசார் இந்த குமரி மாவட்ட கடற்கரை பகுதி முழுவதும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தி சுற்றுலா பயணிகள் அனுமதி வரும் நிலையில் பாதுகாப்பு கருதி அதாவது வியாழக்கிழமை காலை வரை விவேகானந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் வரும் வேளையில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் காலை வழக்கம் போல் எல்லா சுற்றுலா பயணிகளும் அங்கு அனுமதிக்கப்பட்டு அவர்கள் இருக்கும் அதாவது நரேந்திர மோடி தியானம் செய்யும் பகுதியை தவிர்த்து மற்ற பகுதிகள் எல்லாம் சுற்றுலா பயணிகள் சென்று வருவதற்கான அனுமதியை அளித்து வந்தனர். இதற்காக ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அதாவது சுற்றுலா பயணிகள் படகு மூலம் விவேகானந்தர் பாறை பகுதிக்கு செல்லும் போது உணவுப் பொருட்களோ கைப்பைகளோ எதுவும் எடுத்து செல்லக்கூடாது. முக்கியமாக அவர்களுடைய ஆதார் அட்டைகளை காண்பித்து அதனை ஆவணங்களை சரிபார்த்த பின்புதான் அனுமதித்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் அந்த பகுதிக்கு சென்று முழுமையாக, அதாவது விவேகானந்தர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் சிலை, அன்னை சாரதா தேவி உள்ளிட்ட ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணர் சிலைகளை பார்வையிட்டு அங்கிருந்து செல்ஃபி உள்ளிட்ட வீடியோக்கள் போன்றவற்றை எடுத்து வழக்கமாக, அதாவது நடைமுறை நாட்களில் எவ்வாறு விவேகானந்தர் பாறைக்கு சுற்றுலா பயணிகள் செல்வார்களோ அதே போன்று தற்போதும் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மாலை திரும்பவும் பிரதமர் மோடி இங்கிருந்து கிளம்பி டெல்லி செல்லும் நிலையில் 11 மணி வரை சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் மண்டபத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இங்கிருந்து விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனுமதியானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை ஒவ்வொரு படகு மூலமாக போலீசாரும் மத்திய பாதுகாப்பு படையினரும் அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக அங்கிருக்கக்கூடிய அத்தனை பேரும் அப்புறப்படுத்திய பின்னர் பாதுகாப்பாக அவருக்காக வடிவமைக்கப்பட்ட படகில் வந்து பாரத பிரதமர் அங்கு படகில் இருந்து பாறையில் இருந்து, அதாவது விவேகானந்த மண்டபத்திலிருந்து வெளியே வந்து குமரி மாவட்ட கடற்கரை பகுதிக்கு இங்க சுற்றுலா மாளிகைக்கு வருகிறார். அங்கிருந்து அவருக்காக கடந்த 2 நாட்களாக இங்கே தங்கி இருக்கக்கூடிய அந்த விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் மீண்டும் திருவனந்தபுரம் செல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். விவேகானந்தர் பாறையில் தியானத்தை முடித்துவிட்டு இன்று மாலை பிரதமர் மோடி புறப்பட உள்ள நிலையில் அவரது ஹெலிகாப்டரில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் பின்னணி விவரங்கள் என்ன? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் முக்கடல் சங்கமம் விவேகானந்தர் பாறையில் தியானத்தை மேற்கொண்ட பிரதமர் மோடி இன்று மாலை 3 நாள் நிறைவடைந்து தியானம் நிறைவடைந்து அவர் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகை சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் திருவனந்தபுரம் சென்று அங்கு டெல்லி செல்ல இருக்கிறார். அதனை ஒட்டி பிரதமர் மோடி செல்வதற்கு முன்பாக அந்த ஹெலிகாப்டர் தளத்தில் போலீசார், அதாவது மோகன் ஆகியோரும் குடிகுண்டு உட்பட மத்திய போலீசாரும் தமிழக போலீசாரும் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சிவகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.